அடியன் சுவாமி ஆரம்பிச்சிடலாம் சுவாமி. ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாத் குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய மாதரம் முனிம் ரம்ய ஜாமாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சப்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய பிராச்சேத சாதேஷ பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாத். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं. वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना. वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्. अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्. ஸ்ரீராமாயணத்திலே 112ஆம் சர்க்கம் முதல் பார்க்க வேண்டும். ராவணவதம் முடிந்தது. பிரம்மாஸ்திரத்தை இட்டு ராவணனை முடித்தார் பெருமாள். ராவணனும் மாண்டு போய் கீழே விழுந்தான் என்று ராமாயணத்தின் முக்கியமான பகுதியான ராவணவதத்தை அனுபவித்தோம். இதற்கு மேலே உள்ள விஷயங்கள் என்னன்னு இன்னிலிருந்து பார்க்க தொடங்கலாம். 112ஆம் சர்க்கம். பிராத்தரம் நிஹதம் திருஷ்டுவா சயானம் ராமநிர்ஜிதம் சோகவேக பரீதாத்மா விலலாப விபீஷணா. ராவணனானவன் 10 தலைகள், 100 தடவை அந்த தலைகளை வெட்ட வெட்ட மறுபடி வளர்ந்து கொண்டே இருந்த தலைகள். இப்படி தலை வைத்து விளையாடி கொண்டிருப்பதை பார்த்த மாதலியானவன் நினைவுறுத்துகிறான். ஏன் விளையாடுகிறீர்? ஒன்னும் தெரியாதவன் மாதிரியே பண்ணுகிறீரேங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறான். ஆகையாலே எம்பெருமானும் இனி சமயம் இல்லை, உனக்கு உண்ணாக வேண்டும்ங்கிறதுனால ஒரே ஒரு அம்பு எடுத்தார். முன்னாடி கொடுத்த அம்பு, அந்த அம்பை எடுத்தார், போட்டார், முடிஞ்சு போயிட்டான் ராவணன். அவ்வளவுதான். இப்ப இந்த ஒரு அம்புனால அவனை முடிப்பது எம்பெருமானுக்கு முன்னாடியே தெரிந்ததுதான். இதற்கு முன்னாடி இவ்வளவு யுத்தம் பார்த்தோமே, அவன் அடிச்சான் இவர் அடிச்சாருன்னு, அதெல்லாம் அந்த யுத்தத்துக்கு சேர சும்மா எம்பெருமான் பண்ணி அந்த அவனுடைய அவதார லீலைகளிலே அதுவும் ஒண்ணு. அது தவிர வேற எதுவும் கிடையாது. அவனுடைய அவதார லீலைகளிலே ஒண்ணு. ராவணன் அவ்வளவு பலசாலியும் கிடையாது, ராமனை அவ்வளவு நாள் யுத்தம் பண்ண வைப்பதற்கு. இப்படி எம்பெருமானோடு எதிரம்பு கோத்து ஸ்வபாவோ துரதிக்கிரமகான்னு ஆரம்பித்தான் ராவணன். எனக்கு எல்லாம் சரின்னு தெரியறது, ஆனா நான் இப்படிதான் கெட்டவனாவே இருந்து பழகிட்டேன், என்னால மாத்திக்க முடியாதுன்ட்டான். மாத்திக்க முடியல அப்படின்னா இறந்து போக வேண்டிதான் அப்படிங்கிற முடிவை காட்டினார் பெருமாள். ஹனுமாரானவர் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு செல்வம், ரொம்ப பெரிய செல்வம்ல ராவணனுக்கு இருக்கக்கூடிய செல்வம் அற பெரிது. அனுமாரே பார்த்து வியக்கும்படிக்கு இருக்கக்கூடிய இவ்வளவு செல்வமா, இப்படி ஒரு வைபவமா, இவன் கொஞ்சம் அதர்மத்துல இல்ல தர்மத்துல இருந்தான்னா போருமே, இவன் தான் இந்திரனா இருந்திருப்பான், இவன் தான் பிரம்மாவாவே ஆயிருப்பான் அப்படின்னு பார்த்து வியந்த அந்த ஒரு உருவம், எல்லாரும் பார்த்தாலே வியந்து போன உருவம் ராவணன். அவனை பார்த்து வியக்காதவர்களே கிடையாது. ராமன் கூட வியந்திருக்கான். பா, எவ்வளவு பெரிய வைபவத்தோட வரான், அவன் வெளில வந்தான்னாலே அவ்வளவு பெரிய வீரன். அப்படிப்பட்ட ஒரு வீரனை கூட இருந்தே பார்த்தவர் விபீஷணன். சொந்த அண்ணா, ஒரே வயிற்றிலே பிறந்தவர்கள். விபீஷணன் தான் பார்த்தான், இப்படி யார் பேச்சையும் கேட்காம இப்படி ஒருத்தன் போயிட்டானே, நமக்கு கூட பிறந்த அண்ணா, இப்படி அவன் உயிரை விட்டானேங்கிற அந்த ஒரு எண்ணத்திலே கீழே பூமியிலே உயிர் விட்டு படுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ராவணனை பார்க்கிறார் விபீஷணன். உடனே சோகம் வருகிறது. சோக வேக பரீதாத்மா, அந்த துயரத்தின் வேகத்தினாலே மனமெல்லாம் மூடுகிறது விபீஷணனுக்கு. மனசெல்லாம் ரொம்ப எடுத்து சோகத்தினால் விலலாப்ப புலம்பினர். விபீஷணர் புலம்ப ஆரம்பிக்கிறார்னு ஆரம்பிக்கிறது 112ஆம் சர்க்கம். என்ன புலம்புகிறார்னு பார்ப்போம்.
வீர விக்ராந்த விக்யாத வினீத நயகோவித மகார்ஹ சயனோபேத கிம்சேஷே அத்ய ஹதோ புரி. வீர, நீ ரொம்ப வீரன். விக்ராந்த வினீத நயகோவித விக்ராந்த விக்யாத. இப்ப வீரன்னு புகழ் பெற்றவன் வேற. ஏதோ சில பேருக்கு அறிவு இருக்கும், அவர்கள் அறிவாளிகள்னு வெளில தெரியாது. அப்படி இல்லாமல் இவன் தான் உலகத்திலே தனி வீரன் அப்படின்னு புகழ் பெற்றவன். ரொம்ப கல்வி பயிலும் போது வினீதனா, அதாவது அடக்க ஒடுக்கத்தோடு நல்ல கல்வி பயின்று நல்ல நயக்கோவித, நயங்கள்னா நீதிகள், நீதினா நியாய தர்மம்னு சொல்றேன், அது இல்ல, இந்த அரச நீதிகள், இந்த அரச நீதியை நல்ல அறிந்து இருக்கக்கூடியவன் இவன். மகார்ஹ சயனோபேத, இது வரைக்கும் விலையுயர்ந்த சயனம். ராவணன் சயனத்தை பத்தி சுந்தரகாண்டத்துல ஹனுமார் போய் வர்ணிக்கிறார், அவன் எப்படி ஒரு பெரிய படுக்கையில படுத்துட்டு இருந்தான் அப்படின்னு. அப்படி ஒரு உலகத்திலே விலை உயர்ந்த ஒரு படுக்கை, ஒரு பெரிய கட்டில்னா அவனோடதுதான். இந்திரன் எல்லாரையும் ஜெயிச்சுட்டானே அவன். அப்படி ஒரு சயனத்திலேயே படுத்திருந்து உன்னை பார்த்து இன்னைக்கு நீ எப்படி இருக்க? வெறும் தரையிலே படுத்து கிடக்கிறாய். விக்ஷிப்ய தீர்கௌ நிச்சேஷ்டௌ புஜாவ் அங்கத பூஷிதௌ முகுட்டே நாப விருத்தேன பாஸ்கராகார வர்ச்சசா. பூமியில கிடைக்கிறான், எப்படி அவன் கீழே விழுந்து கிடக்கிறாங்கிறத வர்ணிக்கிறார். 2 கைகள், எப்பொழுதும் அம்பு விட்டு விட்டு பழக்கப்பட்ட அந்த 2 கைகளும் செயலற்று போய் கீழே விழுந்து கிடக்கு. சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிரீடம் தலையிலிருந்து அது பூமியில கீழே சாஞ்சு கிடக்கு. இப்படி ஒரு நிலைமையில பூமியில படுத்திருந்தான் ராவணன், உயிர் போய். ததிதம் வீர சம்பிராப்தம் மயா பூர்வம் சமீரிதம் காமமோக பரீதஸ்ய எத்தே ந ருச்சிதம் வச்சகா. இதெல்லாம் நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த நிலைமைதான் உனக்கு வரும்னு நான் முன்பே எடுத்துரைத்தேன். ஆனால் காமத்தினால, மதி மயக்கத்தினால உனக்கு அது பிடிக்கல, நான் சொல்றது பிடிக்கவில்லை, ஆகையாலே இது கிட்டி விட்டது. இது ஒன்றும் நீ இந்த நிலைமையில இருப்பாங்கிறது எனக்கு நீ என்னைக்கு என் பேச்ச மறுத்தியோ அன்னைக்கே தெரியும். இன்னைக்கு கண்ணால நான் பார்த்துட்டேன். என்ன தர்பாத் பிரஹஸ்தோவா நேந்திரஜின் நாபரே ஜனாஹ ந கும்பகர்ணோ திரதோ நாதிகாயோ நராந்தகா நஸ்வயம் துவம் அந்யேதாக தஸ்யோதர்கோயம் ஆகதா. நான் எது சொன்னேனோ அத நீர், உனக்கு அறிவு இருக்கு ராவணா, அறிவு இருந்தது, நல்ல அறிவு இருந்தது. அறிவு இல்லைன்னா எப்படி இவ்வளவு பெரிய பதவியில இருக்க முடியும்? உன்னுடைய அறிவினாலே நீ அறிந்து கொள்ளவில்லை. சரி, கூட இருக்கிறவாளாவது சொல்லி புத்திமதி சொல்லியிருக்கலாம்ன. பிரஹஸ்தன் அவனுக்கு செருக்கு, இந்திரஜித் அவன் அதுக்கு மேல ஈகோ, அதற்கு மேல அதிகாயன், கும்பகர்ணன், அதிரதன், யாருமே சொல்லல. எல்லாரும் உன்னை கலப்பி விடதான் பார்த்தாலே யாருமே எடுத்து சொல்லவில்லை. அதன் பயன் இன்று நாம் கண்ணால பார்க்கிறோம். கத சேதுஹு சுனீதானாம் கதோ தர்மஸ்ய விக்கிரஹா கத சத்வஸ்ய சங்கேபஹா பிரஸ்தாவானாம் கதிர்கதா. நன்னெறிகள், தர்மத்தின் கரையெல்லாம் அழித்தாச்சு, தர்மத்தின் உரு குலைந்து விட்டது. பலத்தின் குவியல், பலமெல்லாம் சேர்ந்த ஒரு குவியல் ராவணன், அவன் அழிந்து போய்விட்டான். அவனுக்கு இருந்த புகழெல்லாம் அழிந்து போய்விட்டது. ஆதித்ய பதிதோ பூமோ மக்னஸ் தமசி சந்திரமாஹா சித்ரபானு பிரசாந்தார்ச்சிர் விவசாயோ நிருத்யமஹா அஸ்மின் நிபதிதே பூமோ வீர சஸ்திரபிருதாம் வரே வீரே சஸ்திரபிருதாம் வரே. இப்ப ராவணன் இப்படி அவ்வளவு பெரிய வீரன், அவன் இப்படி பூமியில கிடந்த பொழுது எப்படி இருக்குன்னா, சூரியனே பூமியில விழுந்துட்டான், சந்திரன் இருளிலே மூழ்கி விட்டான், அக்னிக்கு ஜுவாலையே பெடுத்து அப்படின்னு சொல்லலாம்படிக்கு இருக்கு. கிம்சேஷமிவ லோகஸ்ய ஹதவீரஸ்ய சாம்பிரதம் ரணே ராட்சச சார்தூலே பிரசுப்தைவ பாம் சுஷு. இப்ப புழுதி மண்டி, எவ்வளவு பெரிய சந்தனங்கள்லாம் தடவின்று இருந்த உடம்பு புழுதி மண்டி கிடக்கு இன்னைக்கு கீழே விழுந்து. இப்படி இந்த உலகத்துல என்னதான் எஞ்சி இருக்கும்? ஒன்னும் இல்ல. திருதி பிரபாலஹா பிரசஹாக்ரிய புஷ்பஸ் தபோபல சௌரிய நிபத்த மூலஹா ரணே மகான் ராட்சச ராஜவிருக்ஷஹ சம்மர்திதோ ராகவ மாருதேனா.
இந்த போர்ல ராமருங்கிற ஒரு சண்டை மாருதம் புயல் காத்து அடிச்சுது. என்ன பண்ணித்து? ராட்சசராஜன்கிற ராவணன்கிற மரத்தை வேரோடு புடுங்கி விட்டதுங்கிற அதை அழகா வர்ணிக்கிறார். இந்த ராட்சசராஜன்கிற மரம் இருக்கே, அது வந்து திருதி பிரவாலகா. திருத்தின தைரியம், தைரியத்தையே தளிராக சின்ன சின்ன இலைகளாக கொண்டது இந்த மரம். பிரசஹாக்ரிய புஷ்பகா, எதையுமே எல்லாத்தையுமே பயமில்லாமல் பார்க்கக்கூடிய அந்த இதையே சிறந்த புஷ்பமாக கொண்டது. தபோபலகா, தவத்தையே பலமாக கொண்டது. மரம்னா நடுவுல பலம் இருக்குள்ள, சாரமான இடம். அது இவனுக்கு தபஸ், இவன் பண்ணின தபஸ்னாலதானே இவன் நிற்கிறான். மரம் எப்படி அந்த தண்டினாலே நிற்கிறதோ, இவன் பண்ணின தபஸ்னாலதான் நின்னான். இவன்கிட்ட சுத்தி இருந்த வீரமும் பயப்படாம இருக்கக்கூடிய தன்மையும் இந்த மரத்தின் பூக்கள் போல இருந்தது. அதற்கு மேல கீழே வேறு, அந்த வேறு என்னன்னா சௌரிய நிபத்த மூலகா, தன்னுடைய சௌரியம், அந்த பிரதாபம், அதுதான் இவனுடைய ஆழமான வேறு. இப்படி இருக்கக்கூடிய மகான் ராட்சச ராஜவிருக்ஷா, பெரிய மரம் ராட்சச ராஜன்கிற மரம், அது முறித்து தள்ளப்பட்டது ராமன்கிற புயல் காற்றினாலே. தேஜோ விஷானஹா குலவம்ச வம்சஹா கோப பிரசாதா பரகாத்திர ஹஸ்தஹா இக்ஷ்வாகு சிம்ஹாவ கிரகீத தேகஹா சுப்தக்ஷிதௌ ராவண கந்தஹஸ்தி. ராவணன்கிற ஒரு பெரிய மத யானை, ராவணன்கிற மத யானை, அதுக்கு 2 தந்தங்கள், பிரதாபம் வீரம்ங்கிற தேஜம், தேஜஸ்ங்கிற தந்தங்களோடு நல்ல குலத்திலே பிறந்து இருக்கக்கூடிய அந்த யானை, கோபம் என்கிற முதுகையும் துதிக்கையும் உடையது. இப்படி இருக்கக்கூடிய அந்த ராவணன்கிற மதம் பிடித்த மத்த யானை, அது இக்ஷ்வாக்கு வம்சத்திலே வந்த சிம்மமான ராகவ சிம்மன் ராமனாலே காக்கப்பட்டு பூமியில சாய்ந்து போய்விட்டது. பராக்கிரமோத்சாக விஜிரும்பிதார்ச்சிஹி நிஸ்வாச தூமஹா ஸ்வபல பிரதாபஹா பிரதாபவான் சம்யதி ராட்சசாக்னிர் நிர்வாபித்தோ ராம பயோதரேன. ராவணன்கிறது பெரிய ஊழித்தீ, பெரிய அக்னி. அந்த அக்னி பராக்கிரமம், உற்சாகம் அப்படின்னு பெரிய ஜுவாலைகள்லாம் இருக்கும். அந்த அக்னிக்கு பெருமூச்சு விட்டு கொண்டு புகை மண்டி கிடக்கும். அவனுடைய பலம்ங்கிற இதை வந்து பிரதாபமாக கொண்டது. அதற்கு மேல எல்லாத்தையும், இந்த அக்னி எரிக்காததுன்னே ஒண்ணு கிடையாது இந்த உலகத்துல. அப்படிப்பட்ட இந்த ராவணன்கிற பெரிய அக்னியை ராமன்கிற மேகம், காலமேகம், மேகசியாமலமான வடிவை கொண்ட அந்த ராமன்கிற காலமேகம் சாந்தம் பண்ணிடுத்து, அக்னி அணைச்சிடுத்து அவனுடைய அம்பு ஆகிற மழைகளாலே. சிம்ஹர்க்ஷ லாங்கூலக குத்விஷானஹா பராபிஜித் கந்தன கந்தஹஸ்தி ரக்ஷோபிருஷாபல கர்ண சக்ஷுஹு க்ஷிதீஸ்வர வியாக்ர ஹதோவசன்னஹா. சக்கரவர்த்திங்கிற அந்த புலி இருக்கே, ராமன்கிற புலி, அது இந்த ராவணன்கிற பெரிய மதம் பிடித்த யானையை கொன்று விட்டது. வதந்தம் ஹேதுமத்வாக்கியம் பரிமிருஷ்டார்த்த நிச்சயம் ராமசோக சமாவிஷ்டம் இத்யுவாச்ச விபீஷணம். என்னதான் இருந்தாலும் தன்னுடைய அண்ணன்கிறதுனால அந்த சோகத்துல மூழ்கி கிடந்த விபீஷணனை பார்த்து ராமர் பேசுகிறார். நாயம் வினஷ்டோ நிச்சேஷ்டஹ சமரே சண்ட விக்ரமஹ அத்யுன்னத மகோத்சாஹ பதிதோயமசங்கிதஹ. என்ன ஒரு குணம் இருந்தால், தன்னுடைய எதிரி அவனை அழிச்சாச்சு, இருந்தாலும் அந்த எதிரியினுடைய தம்பிகிட்ட பேசும்பொழுது எல்லாரும் என்ன பேசியிருப்பா, அவன் பண்ணா செத்து போயிட்டான், இவனுக்கு இது போராது, இந்த அழிவு இவனுக்கு போராது, இன்னும் பெருசா வந்திருக்கணும்னு சொல்லியிருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கான் ராமன். உண்மை அதுதான். அப்படி ஒரு பாடா படுத்தினா ராவணன், ராமனை விடாம அடித்து கொண்டே இருந்தான். அப்படி சொல்ல வேண்டி இருக்க, இன்னும் ஒரு மகா குணம் உடையவனாக இருந்தால் இப்படி ஒரு வார்த்தை பேசுறார் ராமர். ரொம்ப பராக்கிரமசாலி உன் அண்ணன், ரொம்ப பராக்கிரமசாலி, ரொம்ப வீரன். அவன் ஏதோ ஒண்ணுமே பண்ணாம இறந்து போயிட்டான்னு சொல்லலையே, நல்ல போர் பண்ணானே, அச்சம் இல்லாம தைரியமா எதிர்த்து நின்னு இறந்து போயிருக்கான். ஒரு போர்ல எதிர்த்து நின்னு புறமுதுகிட்டு ஓடாமல் நெஞ்சை நிமிர்த்தி யுத்தம் பண்ணி இறந்து போதல்ங்கிறதே பெருமைதான்.
நைவம் வினஷ்டா சோச்சியந்தே க்ஷத்ர தர்மம் அவஸ்திதாக விருத்திமான் விருத்திமா சம்சமானா ஏ நிபதந்தி ரணாதிரே. நல்ல க்ஷத்ரிய வம்சத்துல பிறந்தவர்கள் யாரும் போர்ல உயிர் போனதை போய் சோகப்பட மாட்டான். ஏன் க்ஷத்ரிய தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்கள் போர்க்களத்திலே ஜெயத்தை விரும்பி போவா. இருந்தாலும் உயிரை விட்டா கூட அவர்கள் துக்கப்படுவதில்லை. ஏசேந்திராஸ்திரயோ லோகா ஏனசேந்திராஸ்திரயோ லோகா திராசிதா யுதி தீமதா தஸ்மின் கால சமாயுக்தே நகால பரிசோசித்தும். இப்படி 3 உலகங்களையும் பயமுறுத்தி இருந்த ஒரு பெரிய வீரன் உன்னுடைய அண்ணன் ராவணன். அவன் மரணமுற்ற பொழுது இது சோகிப்பதற்கான காலம் கிடையாது. நைகாந்த விஜயோ யுத்தே பூதபூர்வ கதாஜன பரைர்வா ஹன்யதே வீரஹா பரான்வா ஹந்தி சயுகே. இப்போ போர்னாலே இவனுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒண்ணு அவன் மற்றவர்களை கொல்லுவான், இல்ல அவனை மற்றவர்கள் கொல்லுவார்கள். இதுதான் உலக நியதி. இயம் ஹி பூர்வை சந்திஷ்டா கதிஷத்ரிய சம்மதா. இதுதான் பெரியோர்களும் க்ஷத்ரியர்களுக்கு இதுதான் தர்மம்னு சொல்லி வைத்திருக்கிறார்கள். க்ஷத்ரியோ நிஹத சங்கே நசோச்ய இதி நிச்சயா. ஒரு க்ஷத்ரியன் யுத்தத்திலே உயிரை விட்டான்னு அவனை குறித்து சோகப்படக்கூடாதுன்னு சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அவன் வீர சொர்க்கத்தை அடைகிறான். ததேவம் நிச்சயம் திருஷ்டுவா தத்துவமாஸ்தாய வித்வரஹ யதிஹானந்தரம் காரியம் கல்பியம் ததனுசிந்தய. ஆகையால இப்படி உன் மனசுல நினைச்சுக்கோ. இப்படி நினைத்து கொண்டு இதற்கு அப்புறம் என்ன காரியம் ஆக வேண்டுமோ அதை மேலே கவனிப்பாய். நீ சோகப்படாதே விபீஷணான்னு தட்டி கொடுத்து விபீஷணனை தேத்துகிறார் ராமபிரான். தமுக்த வாக்கியம் விக்ராந்தம் ராஜபுத்திரம் விபீஷணா உவாச்ச சோக சந்தப்தோ பிராதுர்ஹிதம் அனந்தரம். அப்ப விபீஷணர் சோகத்தினாலே மூழ்கி போயிருக்க ராமரை பார்த்து மேல் நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை பத்தி பேசிக்கிறார். யோயம் விமர்தேஷு நபக்ன பூர்வஹா சுரைர் சமேதை சஹவாசவேன பவந்தம் ஆசாத்ய ரணே விபக்னோ வேலாமிவ அசாத்ய யதா சமுத்ரஹா. இந்த ராவணன் இருக்கானே எவ்வளவோ போர் பண்ணியிருக்கான். இது வரைக்கும் உடஞ்சி போனதே இல்லை. இது வரைக்கும் இந்திரன் கூட போர்ல வந்திருக்கான், ஆனாலும் முறிக்கப்பட்டான். எப்படி ஒரு கடல் சுனாமி மாதிரி பெரிய அலை வந்து கரையை தாக்கில் அந்த கரையே உடைஞ்சு போகுமோ அந்த மாதிரி உன்னிடத்திலே வந்து சிக்கி கொண்டான், உடைந்து போனான். அனேன தத்தானி சுபூஜிதானி புக்தாச்ச போகாஹ நிபிருதாச்ச பிருத்யாஹ தனானி மித்ரேஷு சமர்ப்பிதானி வைராண்யமித்ரேஷு ச யாபிதானி. இவன் ரொம்ப பெரிய பெரிய வஸ்துவெல்லாம் தானமா கொடுப்பான் எல்லாருக்கும். போகங்கள் அப்படி அனுபவிச்சிருக்கான். இவன மாதிரி இந்திரன் கூட போகம் அனுபவிப்பானான்னு தெரியாது. அதற்கு மேல இவனுக்கு வேலை செய்யக்கூடியவர்களை நன்னா கவனிப்பான், நிறைய தானம் பண்ணுவான். அதே இவனுக்கு எதிரின்னு ஆயிட்டா விட்டு வைக்கவே மாட்டான், பழி தீத்துருவான். ஏஷாஹிதா அக்னிஷ்ச மகாதபாஷ்ச வேதாந்தக அக்கர்மசு சாக்ரிய வீரியஹ ஏதஸ்ய யத் பிரேத கதஸ்ய கிருத்யம் தத்கர்த்தும் இச்சாமி தவ பிரசாதாத். இப்ப இந்த அக்ஞாதானம் பண்ணியிருக்கான் இந்த ராவணன். அதாவது நல்ல உயர்ந்த குலத்திலே பிறந்ததுனால இவனுக்கு அக்ஞாதானம், அதாவது ஹோமங்களை எல்லாம் செய்வதற்கு முன்பாக அவன் நித்திய பண்ண வேண்டிய ஹோமங்கள் யாகங்களை அனுஷ்டிப்பதற்கு முன்பாக வேத விதிப்படி அக்னியை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அந்த அக்னியை அணையாமல் ரட்சித்து கொண்டிருப்பான். இந்த உலகத்துல அந்த மாதிரி ரட்சிக்கக்கூடிய மனுஷன் அவன் எந்த அக்னியை ரட்சிக்கிறானோ அந்த அக்னியிலேயே தன்னுடைய உடம்பையும் சேர்க்க வேண்டும்னு ஆசைப்பட்டு அந்த ஹோமம் பண்ண அக்னியிலேயே உடம்பை சேர்த்து கொள்வான். அந்த மாதிரி இவன் வேதங்கள்லாம் வேற படித்திருப்பதினாலே இவனுக்கு செய்யத்தக்க அந்த விதியை, இதற்கு மேல் இருக்கக்கூடிய கர்மங்களை நீர் சொன்னபடியினாலே நான் இவனுக்கு செய்கிறேன், நீர் அருள் புரிய வேண்டும்னு கேட்கிறான் விபீஷணன். ராமர் சொன்னார், இதுக்கு மேல நீ இது என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னதுனால விபீஷணரும் இதற்கு மேல என்ன பண்ணணுமோ அதை சொல்லு, அதை நான் பண்ணுகிறேன்னு சொல்றான்.
सतस्य वाक्यैः करुणैर्महात्मा संबोधितः साधु विभीषणेन आज्ञापयामास नरेन्द्रसूनुः स्वर्गीयमाधानम् मदीன சத்வஹா. உடனே மகாத்மாவான ராமபிரான் பார்க்கிறார். பார்த்து ரொம்ப இரக்கமான வாக்கியத்துல பேசுகிறார். இவனுக்கு மறுமைக்கு, இவன் சொர்க்கத்துக்கு போக வேண்டியதற்கு என்னென்னலாம் சடங்குகள் செய்ய வேண்டுமோ, கர்மங்களை செய்ய வேண்டுமோ அதை நீ செய்வாய் அப்படின்னு விபீஷணனுக்கு ஆணையிடுகிறார். மரணாந்தானி வைராணி நிவிருத்தம் நஃப் பிரயோஜனம் கிரியதாமஸ்ய சம்ஸ்காரோ மமாப்யேஷ யதாதவ. ராமனுடைய திருவாயிலிருந்து வந்ததிலிருந்தே ரொம்ப உத்தமமான வார்த்தை, மரணாந்தானி வைராணி. இப்ப பகையெல்லாம் எது வரைக்கும்னா ஒருத்தன் இறக்குற வரைக்கும் தான், பகைவன் இறக்குற வரைக்கும் தான். அதற்கு மேலையும் வைத்து கொண்டிருந்தால் உண்மையில பார்த்தா நமக்கு தான் அது பாரம். அவன் இறந்து போயிட்டான், அதற்கு மேலேயும் பகை வைத்து கொண்டிருந்தால் அது நமக்கு தான் பாரம். அப்படி பண்ணக்கூடாது, அது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. மரணாந்தானி வைராணி. எப்ப ஒருத்தன் இறந்து போயிட்டான்னு தெரிந்ததோ அதோட அவன் மேல இருக்கக்கூடிய பகையெல்லாமும் முடிந்து போய்விட்டது. அது பழி தீர்க்கப்பட்டதோ இல்லையோ அது முடிந்து போய்விட வேண்டும். நிவிருத்தம் நஃப் பிரயோஜனம். எனக்கு என்ன பிரயோஜனமோ அதுவும் முடிந்து போய்விட்டது. இனிமேல் இப்ப பகைவன் கிடையாது, இல்ல ராவணன் பகைவன் கிடையாது. ராவணன் இருந்த பகை போயிடுச்சு. விபீஷணன் யாரு? விபீஷணன் ராமனுக்கு தம்பி. ஏஷ தவயதா மம அபி. உனக்கு இவன் அண்ணன்னா எனக்கும் இவன் அண்ணனாகத்தான் இப்ப தெரியறான். உனக்கு என்னுடைய தம்பியான நீ விபீஷணா, உனக்கு இவன் அண்ணன்னா எனக்கும் இப்ப விபீஷணன் உன்ன மாதிரிதான். நீ எப்படி அவனை பார்க்கறியோ அப்படிதான் நானும் ராவணனை பார்க்கிறேன். இவனுக்கு மறுமைக்கு போவதற்கு, சொர்க்கத்துக்கு போவதற்கு என்னென்ன சடங்கு உண்டோ எல்லாத்தையும் நீ செய்வாயின்னு ஒரு பெரிய விலை உயர்ந்த வாக்கியத்தை ராமர் வெளியிட்டார் இந்த சமயத்துல என்று. இதோட 112ஆம் சர்க்கம் முடிகிறது. 113ஆம் சர்க்கம். ராவணம் நிகதம் ஸ்ருத்வா ராகவேன மகாத்மனா அந்தఃபுராத் வினிஷ்பேது ராட்சஸ்ய சோககர்ஷிதாஹ. இப்ப ராவணன் இறந்து போயிட்டான்னு தெரிந்த உடனே அவனுடைய பத்னிகள், ராட்சசிகள், யாரெல்லாம் அவனுக்கு மனைவிமார்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேரும் அந்த புறத்திலிருந்து அழுது கொண்டே வந்தார்கள். வாரியமானாஹா சுபகுஷோ வேஷ்டந்த்யசிதிபாம்சுஷு விமுக்த கேஷ்யோ துக்கார்த்தா காவோ வத்சஹதா இவ. இப்ப பசுமாடு தான் கண்ணுக்குட்டி இறந்து போனதை பார்த்தால் எப்படி கலங்குமோ அந்த மாதிரி இந்த ஸ்திரீகள் எல்லாரும் பூமியிலே பிறண்டு அழுது தலைமுடி விரிந்த கோலத்திலே வருகிறார்கள். தடுக்கிறார்கள், இவ வரக்கூடாதுன்னு, இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி கொண்டு வருகிறார்கள். துயரத்திலே தவித்தார்கள். உத்தரேன வினிஷ்கிரம்ய துவாரேன சஹராக்ஷசைஹி பிரவிஷ்யாயோத்தனம் கோரம் விசின்வந்த்யோ ஹதம் பதிம் ஆரியபுத்ரேதி வாதின்யோ ஹானாதேதி ச சர்வஷஹ பரிபேது கபந்தாங்காம் மஹீம் சோனிதகர்தமாம். உடனே எல்லாரும் அரக்கர்களோடு வடக்கு வாசல் வழியாக வெள்ள வந்து அந்த லங்கையிலிருந்து அந்த போர்க்களத்துக்கு வருகிறார்கள். பார்த்து அந்தந்த ஸ்திரீகளும் அவரவர்கள் கணவன்மார்களை பார்த்து, ஐயோ என்னுடைய கணவன் எங்க, என்னுடைய கணவன் எங்கன்னு தேடுகிறவர்களாக புலம்பிக் கொண்டு தலையில்லாமல் வெறும் முண்டங்களாக கிடக்கக்கூடிய அந்த போர்க்களத்தை தேடி பூமியிலே விழுந்து புரண்டனர். தாபாஷ்ப பரிபூர்ணாக்ஷ்யோ பிருஷசோக பராஜிதாக கரேன இவ நர்தந்த்யோ வினேதுர் ஹதயூதபாக. இப்ப கண்ணீர் நிறைந்த கண்களோடு, கண்ணெல்லாம் ஜலமாக, கணவன் போன துக்கத்திலே மெய் மறந்து போய் கலை இழந்து கதறக்கூடியவர்களாக ஆனார்கள். ததிருஷுஸ்தம் மகாவீரியம் மகாகாயம் மகாத்யுதிம் ராவணம் நிகதம் பூமௌ நீலாஞ்சனச்சயோபமம். இப்ப எல்லாரும் வந்து பார்த்தார்கள். ராவணன் உடம்புல இது வரைக்கும் அவனை ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சிருந்தவர்கள் எல்லாரும் ஏமாந்து போகும்படிக்கு உயிரை விட்டு ஒரு பெரிய மலை மாதிரி தரையில கிடக்காம் பார்க்கிறார்கள். தாஃபதிம் சஹசா திருஷ்ட்வா ஷயானம் ரணபாம் சுஷு நிபேதுஸ்தஸ்ய காத்ரேஷு
சின்னா வனலதா இவ. இப்ப காட்டு கொடிகள், காட்டுல வளர்ந்திருக்கக்கூடிய கொடிகள்லாம் அருந்து போனா அப்படி பூமியில தொப்புன்னு விழுமோ, அந்த மாதிரி அந்த போர்த்தலத்திலே இருக்கக்கூடிய புழுதியிலே ராவணன் விழுந்து கடக்கிறானே, அவன் மீது, அவன் உடலின் மீது எல்லாரும் விழுந்து விழுந்து அழுகிறார்கள். பகுமானாத் பரிஷ்வஜ்ய காச்சிதே நம் ருரோதக. அதுல இருக்கக்கூடிய ஒருத்தி இவனை கௌரவத்தாலே கையாலே எடுத்து அணைத்து கொண்டு புலம்பினாள். சரணௌ காச்சிதாலிங்ய காச்சித் கண்டேவலம் யச உத்ருத்யச புஜௌ காச்சித் பூமௌ ஸ்ம பரிவர்த்ததே. சில பேர் இந்த திருவடி, இந்த கால் பூமியில படலாமான்னு ராவணன் காலை எடுத்து மேல வச்சுக்கிறா. சிலர் அவனுடைய கழுத்தை கட்டி கொள்கிறார்கள். சில பேர் அவனுடைய கையை எடுத்து கொண்டு இது எப்பொழுதும் பூமியில புரளவே கூடாது அப்படின்னு தங்கள் மேல போட்டுக் கொள்கிறார்கள். ஹஸ்தஸ்ய வதனம் திருஷ்டுவா காச்சின் மோகம் உபாகதது. அவனுடைய ஹதஸ்ய வதனம் திருஷ்டுவா, அப்படி அவன் இறந்து போய் அவன் முகத்தை பார்த்த உடனே ஒருத்தி மூர்ச்சை ஆகி விடுகிறாள். காச்சிதங் கேஷிர கிருத்வா ருரோத முகம் ஈக்ஷதி ஸ்நாபயந்தி முகம் பாஷ்பைர் துஷாரைர் இவ பங்கஜம். ஒருத்தி அப்பொழுது அவனுடைய மனைவிமார்களிலே ஒருத்தி அவனுடைய தலையை எடுத்து தன்னுடைய மடியிலே வைத்து கொண்டு அழுகிறாள். அழ அழ இவளுடைய கண்ணீரிலிருந்து வரக்கூடிய அந்த பெருக்கு அவனுடைய முகத்தை கழுவுகிறது. ஏவமார்த்தாஃப் பதிம் திருஷ்டுவா ராவணம் நிஹதம் புவி சக்ரஷுர் பகுதாசோகாத் பூயஸ்தா பரிய விதேவயன். இவ்வாறாக துயரத்திலே இருக்கக்கூடிய இந்த ராவணனை பார்த்து கணவன், தங்களுக்கெல்லாம் கணவனாக இருக்கபடினாலே பூமியில கீழே விழுந்து கிடக்கிறான். மீண்டும் மீண்டும் அவனை பார்த்து பார்த்து அழுகிறார்கள். எல்லாரும் துயரத்திலே பலவாறு கதறி அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். ஏனவித்ராசித சக்ரோ ஏனவித்ராசிதோ யமஹா ஏனவை ஸ்ரவணோ ராஜா புஷ்பகேன வியோஜிதா. எவனால இந்திரன் பயமுறுத்தப்பட்டானோ, எவனால யமன் பயமுறுத்தப்பட்டானோ, எவனால குபேரன் தேர்ந்து புஷ்பக விமானம் பிடுங்கப்பட்டதோ, கந்தர்வானாம் ரிஷீனாம் ச சுரானாம் ச மகாத்மனாம் பயம் ஏன மகத்தத்தம் சோயம் சேதேரணி ஹதா. கந்தர்வர்கள், ரிஷிகள் எல்லாருக்கும் பயத்தை கொடுத்தவன் இன்னைக்கு போர்க்களத்துல உயிரை விட்டுட்டான். அசுரேபியோ சுரேபியோ வா பன்னகேபியோ வா பன்னகேபியோபி வா ததா ந பயம் யோ விஜானாதி தஸ்யேதம் மானுஷாத் பயம். அசுரர்கள், சுரர்கள், பாம்பு கீம்புன்னு எதிலிருந்தும் பயம் அறியாதவன் இவன். உனக்கு மனிதனிடத்திலிருந்து இப்படி ஒரு பயம் வந்துடுதே. அவத்யோ தேவதானாம் யஸ் ததா தானவரக்ஷசாம் ஹதஸ்ஸோயம் ரணேஷேதே மானுஷேன பதாதினா. தேவதைகளால கூட அழிக்க முடியாத ஒருத்தன் அவன் ஒரு மனிதன், அதுவும் காலால நடந்து வந்து பெரிய 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 ஆயுதங்கள் சேனையில கால்ல நடந்து வந்து கொன்னுட்டான் ராவணனை. யோனசக்ய சுரைர்ஹந்தும் ந யக்ஷைர் நாசுரைஸ்ததா சோயம் கதாச்சித் கஷ்சித் திவசாத் சோயம் கஷ்சித் திவாசத்வோ மிருத்யும் மத்தியே நலம்பிதா. இப்ப தேவர்கள்லாம் கொல்ல முடியாத ஒருத்தன், யக்ஷர்களால முடியல, அசுரர்களால முடியல, ஆனா யாரோ ஒருவன், ஒரு மனுஷன், அவன் இவனை கொன்னு இப்படி கீழே படுக்க வைத்து விட்டான். ஏவம் வதந்தியோ பகுதா ருததஸ் தஸ்ய தாஸ்திரியஹ பூயயேவ ச துக்கார்த்தா விலேபுஷ்ச புனஃ புனஹ. இப்படி பல வகையாக புலம்பி அழுகிறார்கள். இப்படி ஆயிடுத்தே உனக்கு, மனிதனால இப்படி ஒரு துக்கம் வரணுமான்னு புலம்பி புலம்பி அழுது இவர்கள் எல்லாரும் கீழே விழுந்து விழுந்து மறுபடி அழுகிறார்கள். அந்த பெண்கள் எல்லாரும் அஸ்ருன்வதாச்ச சுஹ்ருதாம் சததம் ஹிதவாதினாம் மரணாயாஹ்ருதா சீதா காதிதாஷ்ச நிஷாச்சராஹ. நாங்க எல்லாரும் சொன்னோமே, கேட்கவே இல்லை. நல்லது சொன்ன, யாரு பேச்சையும் கேட்கல.
உயிர் போனோன்னே சீதையை கூட்டின்னு வந்தான் போல இருக்கு. அவ வந்தா உயிர் போயிடுத்து இவனுக்குன்னு அவ மேல பழிய போட்டார்கள். ஏதாஸ் சமமிதானீம் தே வயமாத்மாச்ச பாதிதாக குர்வானோபி ஹிதம் வாக்கியம் இஷ்டோ பிராதா விபீஷணः திருஷ்டம் பருஷிதோ மோகாத் त्वया त्वयाத்மவத காங்ஷினா. நாங்க எல்லாருமே தோற்கடிக்கப்பட்டுட்டோம். உன் உயிர் போனது ராவணா, உன் உயிர் போனதுல எங்க எல்லார் உயிரும் ஒரே காலத்துல போயிடுச்சு. உன்னுடைய அன்பு தம்பி, அழகான தம்பி விபீஷணன், அவன் ஒரு நல்லது சொன்னான், அதை கேட்கல நீனு. உன்னுடைய மதிமயக்கம், உன்னால இந்த லங்கையே அழிந்துடுத்து, மொத்தமா அழிஞ்சாச்சு லங்கை. எதினிரி யாதிதா தே ஸ்யாத் சீதா ராமாய மைதிரி நன ஸ்யாத் व्यसனம் கோரம் இதம் மூலஹரம் மகத். ஒருவேளை நீ சீதையை கொடுத்திருந்தீன்னா இவ்வளவு பெரிய துக்கம் ஏற்பட்டிருக்காது. விருத்தகாமோ பவேத் பிராதா ராமோ மித்ரகுலம் பவேத் பயம் சா விதவா சர்வா சகாமா நச்ச சத்ரவஹா. அப்படி நீ கொடுத்திருந்தீன்னா உன் தம்பியும் நன்னா இருந்திருப்பார், ராமனும் நன்னா இருந்திருப்பான், நாங்களும் நன்னா இருந்திருப்போம், எல்லாரும் நன்னா இருந்திருக்கா. நீ கொடுத்திருந்தா त्वया पुनर्नृशंसेन सीतां संरुधता बलात् राक्षसा वयमात्मा च त्रयं तुल्यं निपातितम्. ராவணா, நீ என்ன பண்ண? கருணை இல்லாம அந்த சீதையை கதற கதற கூட்டின்னு வந்த. ஆக உன்னாலே நீயும் அழிக்கப்பட்டாய், ராட்சசர்களும் அழிக்கப்பட்டார்கள், நாங்களும் அழிக்கப்பட்டோம். இப்ப மூன்றும் ஒரே சமயத்துல அழிக்கப்பட்டது, வீழ்த்தப்பட்டது. ந காமகார காமம் வா தவ ராட்சச புங்கவ தெய்வம் சேஷ்டயதே சர்வம் ஹதம் தெய்வேன ஹன்யதே. இப்ப இது உன்னுடைய இஷ்டப்படிக்கு நீ வேண்டும்னு செய்தியான்னு தெரியல. தெய்வம் தான், விதி தான் எல்லாத்தையும் நடத்துகிறது. இப்ப விதி உன்னை அழிச்சிடுதுன்னு நாங்க நம்புறோம். வானரா நாம் வினாசோயம் ராட்சசாம் ச மகாஹவே தவச்சைவ மகாபாகோ தெய்வயோகாதுபாகதா. எவ்வளோ குரங்குகள் இறந்து கிடக்கா, அதற்கு மேல எவ்வளவோ ராட்சசர்கள் இறந்து போயிட்டா, நீனும் இறந்து போயிட்டா. இதெல்லாம் அந்த விதி பயனாக வந்ததோ என்னவோ தெரியவில்லை. நைவார்த்தேன ந காமேன விக்ரமேன ந சாஜ்ஞயா சக்யா தெய்வைர்கதிர்லோகே நிவர்த்தைத்தும் உத்யதா. இப்போ உலகில் இந்த சம்பவித்த இந்த தெய்வ செயல், தெய்வ செயல்னா தெய்வம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு விதின்னு தான் அர்த்தம். பாக்ய தெய்வம் திஷ்டம் பாகதேயம் பாக்யம் ச நியதம் விதிகின்னு இந்த விதியை தான் குறிக்கிறது. பொருளால் தடுக்க முடியாது, எதால் நம்ம நினைச்சா அதை மாற்ற முடியாது, நம்மளுடைய வீரத்தினால அதை மாற்ற முடியாது, எப்படியா இருந்தாலும் முடியாது. அது நடந்தே தீரும், விதி பயன் கிடைத்தே தீரும். விலேபுரேவம் தீனாஸ்தா ராட்சசாதிபயோஷிதா குரர்யைவ துக்கார்த்தா பாஷ்பபரி ஆகுலேக்ஷனாக. அப்படி இப்படி ராட்சச மன்னனின் மனைவிகள் எல்லாம் துயரத்திலே தபித்து கண்ணிலிருந்து நீர் ஊற்று கொண்டு ஒரு அன்னில் பறவைகள் போலே அவர்களுடைய கணவனை இழந்து இப்படி கதறினார்கள் என்று இதோடு 113ஆம் சர்க்கம் முடிந்தது. ராட்சசிகளின் விலாப். இதற்கு அடுத்ததாக அந்த ராட்சசிகளுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய மண்டோதரி, அவள் பேசக்கூடிய பேச்சு 114ஆம் சர்க்கம். அதை நாம் நாளை அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம். श्रीमती रामाले धन्यवाद।